ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் எந்த நிபந்தனையும் நான் விதிக்கல அதிமுகவில் சேரல அப்படின்னா அது இபிஎஸ்க்கானது. என்ன நீங்க ஒருவேளை அச்சுறுத்தலா பார்க்க வேண்டாம்ன்ற பொருள்பட பேசுறாரா என்னன்னு தெரியல. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இப்போது இருக்கிற கூட்டணியால் ஜெயிக்க முடியாது. அமித்ஷா 20+18 சொல்றப்ப இவர் சொல்வது ஒன்றுபட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. இந்த ரெண்டு புள்ளிகளின் பின்னணியா என்ன செய்தி சொல்லி இருப்பதா நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே அந்த கடிதம் ஒன்று வெளியாச்சுல்ல, ஐயா மோடி அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டை கேட்டு அப்ப என்ன செய்தி ஐயா மோடிக்கு சொன்னாரு? ஐயா நான் கிளம்புறேன் ஐயா அப்படின்னு ஒரு செய்தி சொன்னார்ல, அதே மாதிரி இப்பவும் அவர் ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. இதுல அந்த ரெண்டாவதா ஐயா அமித்ஷாக்கு சொன்னதா சொல்ற செய்தி தான் முக்கியமான செய்தி. ஏன்னா முதல்ல சொல்றாருல்ல, நான் அவரு கட்சியை விட்டு நீக்கின நாள்ல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, நான் கட்சியில சேர, நான் அரசியல் இந்த அஇஅதிமுகவில் வெவ்வேறு உயரங்களை பார்த்து விட்டேன், எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லைன்றாரு. ஆனா ஐயா இபிஎஸ் உங்களுக்கு இங்க இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க எந்த நிபந்தனை விதிக்காட்டியும் பரவாயில்ல, இங்க இடம் இல்லையே. அவர் மட்டும் சொல்லல, அவர் சார்பா பல்வேறு குழுக்கள் வேற போய் பேசினாங்க. கட்சிக்கு உள்ள இருந்தவங்க மட்டும் இல்ல, நிர்வாகத்தில் அஇஅதிமுகவுக்கு நெருக்கமா இருந்திருப்பாங்கல்ல, ஒரு முன்னாள் டிஜிபி தலைமையில 2-3 அஇஅதிமுக அனுதாபிகள், அதுல ஒரு சில பத்திரிகையாளர்கள், தொழிலதிபர்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து கூடி பேசி இவங்களுமே போய் பேசி பார்த்தாங்க. வெவ்வேறு குழுக்கள் அதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அவர் உறுதியாக இருக்கிறார். ஐயா இபிஎஸ் ரொம்ப தெளிவா இருக்கார். ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இங்க இடம் இல்லை. ஆனால் அந்த ரெண்டாவது செய்தி தான் ரொம்ப முக்கியமான செய்தி. என்னன்னா, நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ஒன்றுபட்ட அதிமுக ஒன்று உருவாகாவிட்டால் தேர்தல் வெற்றி என்பது உங்களுக்கு சாத்தியம் இல்லை. நேரா ஐயா அமித்ஷா அவர்களுக்கு சொல்கிறார். ஏன்னா அவர் எப்போதுமே ரொம்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவர் அந்த அஇஅதிமுக, அதாவது அஇஅதிமுக பாஜக கூட்டணி, ஐயா இபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணிக்குள்ள போன உடனே ஒரு பேட்டியில சொன்னார்ல, சென்னை வந்த ஐயா அமித்ஷா என்னை சந்திக்காமல் போனது எனக்கு வருத்தம் தான் அப்படின்னாரு. அதனுடைய தொடர்ச்சியாக நீங்க இதை பார்க்கணும். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைக்கிற கணக்கெல்லாம் நிச்சயமா நடக்காது, அதற்கான வாய்ப்பே இல்லை. இததான் பரவலாக அஇஅதிமுகவை நெருக்கமாக பார்க்கிற பலரும் இந்த கருத்தை தான் சொல்றாங்க. கட்சி இப்படி பிளவுபட்டு கிடந்தால் எப்படி வெற்றி பெற முடியும்? இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா பெருமாள்மணி? அதனால நீங்க ஜெயிக்கணும்னா என்ன உள்ளுக்கு சேர்த்துக்குங்க அப்படின்னு பொருள் இருக்கா? அங்கதான் ஐயா ஓபிஎஸ் மாறுபடுறாரு. ஏன்னா நீங்க ஜெயிக்க முடியாது, ஆனா என்னோட பாதை என்னங்கிறத அந்த கடைசியா ஒரு பதில் ஒண்ணு சொன்னார்ல, அப்படி கிளம்புறதுக்கு முன்னாடி, விஜய் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு முன்னால ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு, அவங்க அரசியல் கருத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்க, நான் பதில் அத பத்தி நான் சொல்ல. ஆனால் ஏன் விஜய் விஷயத்துல அக்கறையோட பதில் சொல்றாரு? அந்த மாநாட்டு பேச்சின் சில பகுதிகளோடு எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஏன் சொல்றாரு? ஐயா ஓபிஎஸ் எப்போதுமே இப்படிதான் லீடு கொடுத்துட்டே போவாரு. நீங்க கிளம்புற முடிவுக்கு வந்துட்டாரு, அவர் கிளம்பிட்டாரு. ஓபிஎஸ்ங்கிற எக்ஸ்பிரஸ் கிளம்பிருச்சு. கிளம்பும் போது ஒண்ணு சொல்லுவார்ல, அதான் இது. அவர் என்றைக்குமே கடுமையாக பேசுவதில்லை. நானும் கிளம்புறேன், நிச்சயம் நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் கிளம்புறதுனால நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, அதான செய்தி. அப்படித்தானே? அவர் எப்போதுமே கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்பதில்லை, ஒரு சவால் விடுவதில்லை. இதெல்லாம் அவருடைய அரசியலை, இந்த 20 ஆண்டு கால அரசியலை நாம பார்த்தோம் அப்படின்னா, 2021 அவர் மாநில அரசியலுக்கு வந்தது முதல் நாம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 24 ஆண்டு காலத்துல அவர் எங்கேயும் சவால் விட்டோ வேகமாகவோ பேசி அவருக்கு அனுபவமே இல்லையே. ஆனா நீங்க சொல்வது இதுக்குள்ள ஒரு சவால் தன்மை இருக்கு. நிச்சயமாக அடுத்து என்ன நடக்கும் கூட நம்ம யோசிக்கலாங்க. நிச்சயமாக அடுத்து அவர் அதுல லீடு கொடுக்கிறாருல, இந்த வழக்கை நாங்கள் மன்றத்தில் நடத்துவோம், வழக்கை நாங்கள் பின்தொடருவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வழக்கை பின்தொடருவோம்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கு நடந்ததெல்லாம் திரும்ப நடக்கும். வழக்கை மன்றத்தில் இவர்கள் நடத்துவார்கள், மக்கள் மன்றத்திற்கு போவார்கள், செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுவார். செப்டம்பர் மாநாட்டை ஏன் அவர் ஒத்தி வச்சுட்டாரு? செப்டம்பர்ல ஒரு மாநாடு இருக்குதுன்னு சொன்னார்ல, அதை ஒத்தி வச்சுட்டார்ல. அப்போ இவர் வெளியேற்றப்பட்ட பொழுது என்னவெல்லாம் நடந்தது? செயற்குழு பொதுக்குழு கூடப்பட்டது, இவர் வெளியேற்றப்பட்டார், வழக்கு நீதிமன்றத்திற்கு போனது, 3 ஆண்டு காலம் பொறுமை காத்தார், இப்போது தேர்தல் வந்திருக்கிறது, பாஜகவுடன் பயணித்தார், பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டார். இப்ப என்ன பண்ணுவாரு? மக்கள் மன்றத்துக்கும் போவார்,
நீதிமன்றத்துக்கும் போவார். அதுதான் என்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லாமல் சொல்லிதான் சென்றிருக்கிறார். கிட்டத்தட்ட உங்கள் பார்வைன்றது வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு நீங்க வெற்றி பெற முடியாது என்ன சேர்த்துக்கலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இல்ல, ஏன்னா நான் இங்க இல்ல, அவ்வளவுதான், நான் இங்க இல்ல. அவர் வந்து என்ன நீங்க தூக்கி எறிஞ்சிட்டீங்க அப்படிலாம் இல்ல. இல்ல, நான் இதுல ஒரு பொருள் வர மாதிரியான ஒரு இருந்ததுல, நான் எந்த நிபந்தனையும் விதிக்கல அப்படின்றப்ப நான் இல்லாட்டி இல்லது ஒன்றுபட்டவர்கள், அவர் சொல்வது பிரிந்து இருக்கிறவர்கள்லாம் ஒன்று, எல்லாரையும் ஒண்ணு சேருங்கன்னு சொல்றார். அப்படி இல்லைன்னா வெற்றி பெற முடியாதுன்றப்ப பாஜக தலையிட்டு சமரசம் பண்ணணும்ன்ற ஒரு கோரிக்கை இதற்குள்ள இருக்கிறதா நீங்க பார்க்கலையா சார்? என்டிஏ கூட்டணியில ஐயா ஓபிஎஸ் இருந்து கொண்டு நான் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்று வெளியே இருந்த ஐயா இபிஎஸ் அவர்களுக்கு சொன்ன செய்தி என்பது வேறு. இன்று பாஜகவும் இபிஎஸும் ஒரே அணியில் பயணிக்க துவங்கிய பிறகு நான் எந்த அணியிலும் நான் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என்று ஐயா ஓபிஎஸ் சொல்வதற்கு பொருள் வேறு. ஆனா அவர் வந்து தன்னை ஒரு அதிமுக காரரா, நான் அதிமுக தான் ஆட்சி அமைக்கணும்னு எல்லாம் விரும்புவேன், அப்படிதான் நான் நினைப்பேன்னு சொல்றதுக்கெல்லாம் என்ன காரணம்? அடுத்த நான் தான் அதிமுகன்னு கிளைம் பண்ண போறாரு. அவரே சொல்றாருல, நான் 13 ஆண்டு காலம் பொருளாளர். அந்த எமோஷன் கான்டாக்ட வந்து நான் தான் அதிமுக அப்படிதான் சொல்லி அதான போறாரு. நான் நீதிமன்றத்துக்கு போறேங்கிறாரு. அவர் சொல்லாத ஒண்ணு இருக்கு. நிச்சயமா பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுவாரு. தஞ்சாவூர்லயோ மதுரையிலயோ கண்டிப்பா கூட்டம் தான் செய்வாரு. கூட்டாம இருப்பாரா? இதற்கு இடையில ஒன்று நடந்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியிலிருந்து ஐயா ஓபிஎஸ் வெளியே வந்திருக்கிறார். என்டிஏ கூட்டணிக்குள் ஐயா இபிஎஸ் போயிருக்கிறார். ஆனால் இதற்கு இடையில் இன்னொரு சம்பவம் நடந்தது. காலமெல்லாம் எந்த கலைஞரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திட்டி தீர்த்ததோ, எந்த கலைஞர் எதிர்ப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் பிறந்ததோ அந்த கலைஞருடைய பிள்ளையை ஐயா ஓபிஎஸ் 3 முறை சந்தித்திருக்கிறார். 2 முறை நடைபயிற்சியின் போதும், 1 முறை நேரிலும் சந்தித்திருக்கிறார். 40 நிமிடங்கள் அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து நீங்க இது எல்லாவற்றையும் சேர்த்துதான் ஒரு அப்போது சொல்லப்பட்ட சொல்லுக்கு பொருள் வேறு, இப்போது சொல்லப்பட்ட சொல்லுக்கு பொருள் வேறு.